இல்லை கஷ்ட வேலைக்கு என்ன வந்து கொடுக்குறியாப்பா அது? ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களா, அதனால் போண்டாவோட வாங்கிட்டு வந்துருக்கேன். நல்லா இருப்பா. நீங்கள் இந்த மாதிரி இருக்கு 4 பேர் இருக்கிறனால தான் நாட்டில் அப்படியெல்லாம் இல்லை. இவர் தான் பச்சைமுத்தண்ணை போன இதில் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் லேட்டாக வர்றாரு கைஸ். என் சைட்டுக்கு மெட்டீரியல் போகணும்னு தெரிஞ்சு வேணும்னு லேட்டாகி வர்றாரு. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. இவர் வந்து இவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகி பேசுகிறாருங்க காய்ஸ். ஆனால் இவர் பெரிய ஓனர்னு சொல்லிட்டு அவருக்கு மதிப்பு கொடுத்து நேரத்துலேயே வந்துட்டேங்க. வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நேற்று 3 மணிக்கு சொன்னது, இன்னைக்கு 3 மணிக்கு தான் வந்திருக்கிறேன். நான் கஸ்டமருக்கு வந்து நான் காலையில் வந்துடுவேன், ஏற்காடு போகுது காலையில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். நான் உனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு நான் என்ன சொல்லுவேன் கைஸ், கிளச்சு மாற்றின்னு கைஸ். அங்கே போயிட்டு ஹில்ஸில் ஏறலைன்னா அப்புறம் யார் கூப்பிட்டா சரி, ஏன்னா நல்லா இருக்குது நல்லா பார்த்து எடுத்துமா மட்டும் இவரே பேசுவாங்க கைஸ். அதனால் கிளச்செல்லாம் மாற்றிட்டு எல்லாம் பில்லு இருக்குங்க பாருங்க. இவர் வந்து நம்ப முடியாது, பில்லு இவரே கூட வாங்கிட்டு வருவார். இல்லைன்னா வேற கம்பெனி பில்லு வாங்கி வச்சிருப்பாரு. தப்பு இந்த பில்லை பார்த்துக்க, பில்லை கொடுங்க, உண்மையான பில்லான்னு பார்க்கணும். அந்த பில்லு இல்லை, சும்மா பில்டப்புக்கு எடுத்து காமிச்சிருக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் சரிண்ணா அப்படின்னா அப்படியே வச்சிருவாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவார். பில்லை காமிங்க, வண்டி ரெடியாச்சு, பில்லை காமிங்க. அது என்ன பில்லை கொடுங்க பார்ப்போம். சரி, அந்த பில்லைனாச்சும் கொடுங்க, அந்த பில்லை கடாச்சும் கொடுங்க பார்ப்போம் என்ன பில்லு கொடுத்து. பெட்ரோல் பில்லை வந்து கிளச்சு மாற்றின பில்லுன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாரு. இப்படி போய் சொன்னா எப்படி நம்புறது? ஒன்னா கொஞ்சம் அசந்து என்னையே ஏமாத்திருப்பேன். ஏன்னா சென்ட் உள்ள உட்காந்து கஷ்டமா உட்காந்துக்கிறாரு. இருங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. பெட்ரோல் போட்ட பில்லை வந்து கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்க. அதனால பச்சைமுத்தாண்ணை வண்டியை கூப்பிடலாமா வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும். ஆனா உங்க வண்டி நீங்க டயத்துக்கு வரமாட்டாரான இவரை கூப்பிட்டீங்கன்னா, அதனால பார்த்து கூப்பிடுங்க. ஆனால் முக்கியமான விஷயம் இந்த பில்லு தாங்க வண்டி ப்ராப்ளம் ஆனது. அது பில்லு பூரா ஃபுல் லிஸ்ட் வச்சுக்கிறேன். சரி, அதை கொடுங்க, அது ஒரிஜினல் பில்லான்னு பார்ப்பா. ஆனால் காமிக்க மாட்டாரு என்ன படிக்க தெரியாது. இது வந்து வேற கம்பெனி பில்லு, ஹம்மல் பில்லு. அந்த பில்லை கொடுக்காம இதில் வச்சிருக்கிறீங்க. சரி, அதனால பச்சைமுத்தாண்ணை உடனே கரெக்டாக வருவீங்களா? கண்டிப்பாக வந்துடுவோம். டயத்துக்கு வந்துடுவீங்களா? டைமுக்கு வந்துடுவோங்க. நீங்க வந்து பச்சைமுத்தாண்ணை கூப்பிட்டா வந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். இப்ப 2வது நாள் இன்னைக்கு வர்றேன்னா நாளைக்கு தான் வருவாரு. ஓகே, பாய். செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெஸ்ட் டிரைவர். எனக்கு இவர் தான் டிரைவிங் சொல்லி கொடுத்தாரு மெயின் ரோட்ல ஓட்டுறதுக்கெல்லாம்.